வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இருந்து டோட்டலா 630 வேக்கன்ஸீஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து நேவிக் ஜிடி, நேவிக் டிபி, யாந்த்ரிக் அப்படிங்கிற மாரி 3 விதமான போஸ்ட் இருக்குது. இது 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே ரெக்ரூட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. அதாவது 2026 பேட்ச் 1, பேட்ச் 2 2க்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. அதனால தான் வேக்கன்ஸி வந்து 630 இருக்குது. ஓகே. இந்த சான்ஸ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒருக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப 2 பேட்சோடத ஒண்ணா குடுத்தனால, உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே. ஸோ இதில வேக்கன்சியும் அதிகமா இருக்குது அப்படினால, இந்த சான்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 10த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. இன்னொரு இதுக்கு வந்து 12த் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இல்லன்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி புரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? சிலபஸ் என்ன? செலக்ஷன் ப்ராசஸ் என்ன? பிசிக்கல் எப்படி இருக்கும்? மெடிக்கல் கிரைட்டீரியா என்னென்ன? அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து ஆல்ரெடி புரொவைட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோவோட லிங்க் வந்து நான் புரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதுக்கு எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. இப்போ அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்ற லிங்க்கும் குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க அப்ளை பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச்க்கு தான். ஓகே. ஸோ 26/1/2 இந்த இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இதில அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து உங்களோட நேம் குடுங்க. உங்களோட ஃபாதர் நேம் குடுங்க. மதர் நேம் குடுங்க. இந்தியன் அப்படிங்கிறத குடுங்க. மேல் மட்டும் தான் எலிஜிபிள். மேல் அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட இமெயில் ஐடி இங்கேயும் நீங்க வந்து குடுங்க. மொபைல் நம்பர குடுங்க. குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அத வந்து இங்க என்டர் பண்ணுங்க. நீங்க குடுத்திருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்ததா இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ண சூஸ் பண்ணுங்க. ஓகே. எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க குடுத்த இமெயில் ஐடிய குடுங்க. அடுத்து உங்களோட எஸ்எம்எஸ்ஸுக்கும், இமெயிலுக்கும் ஒரு பாஸ்வேர்ட் வந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட இங்க என்டர் பண்ணிட்டு, இந்த கேப்சா கோட இங்க என்டர் பண்ணிட்டு, லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்க ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதில வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. மினிமம் 8லிருந்து 16 கேரக்டருக்குள்ள இருக்கணும். நீங்க குடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட். அதில வந்து ஒரு ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதெல்லாம் மினிமம் 1 இருக்கணும். அந்த மாதிரி நீங்க 8 கேரக்டர் வர்ற மாரி ஒரு பாஸ்வேர்ட் வந்து குடுங்க. அந்த பாஸ்வேர்ட மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இனிமேல் லாகின் பண்றதுக்கு உங்களோட மெயில் ஐடியும், இப்ப நீங்க குடுக்குற பாஸ்வேர்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். இத குடுத்துட்டு இந்த கேப்சா கோட அங்க என்டர் பண்ணிட்டு, கன்டின்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இதில கீழ வந்துட்டு இந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில நீங்க ஆல்ரெடி குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகே. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட நேம், ஃபாதர் நேம் எல்லாமே வந்திருக்கும். அதிலேயும் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியாது. இத நீங்க சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில செகண்டரி இமெயில் ஐடி குடுக்கணும்னா குடுக்கலாம். இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2வது மொபைல் நம்பர் குடுக்கனாலும் குடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த இடத்துல வந்து மேரிடா, அன்மேரிடா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களோட ஐடி கார்டு வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா, எஸ் குடுங்க. எஸ் குடுத்துட்டு, ஆதார் நம்பர வந்து இங்க குடுத்துட்டு, மறுபடியும் அந்த நம்பர ரிப்பீட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இல்ல என்ட்ட ஆதார் கார்டு இல்ல அப்படின்னா, நோ குடுத்துட்டு, வேற ஏதாச்சும் ஐடி கார்டு இதில குடுத்துருக்கக்கூடிய ஐடிய வந்து சூஸ் பண்ணிட்டு, அந்த ஐடி நம்பர் வந்து நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் இருந்தா நீங்க எஸ் குடுத்துருங்க. ஓகே. ஆதார் குடுத்துட்டு, ஆதார் நம்பர குடுத்துட்டு, இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன ஐடி சூஸ் பண்றீங்களோ, அந்த ஐடியில இருக்கிற மாதிரி இங்க வந்து நேம் வந்து என்டர் பண்ணணும். அடுத்ததா உங்களோட பாடியில இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 குடுக்கணும். அது வந்து உங்களோட கழுத்துக்கு மேல, கையில, காலுல இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து குடுங்க. ஏதாச்சும் வெட்டு தழும்பு இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் மச்சம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, அத வந்து இங்க என்டர் பண்ணுங்க. ஓகே. அடுத்து நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. நீங்க ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி அப்படிங்கிற மாரி என்ன கேட்டகரி அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்த குடுங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க 10த் மார்க் ஷீட்ட குடுத்தாலே போதுமானது. பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 10த் மார்க் ஷீட்டே குடுத்துருங்க. ஓகே. இப்போ இதில நீங்க குடுக்குற டேட் ஆஃப் பர்த்த வச்சு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வேணுமா? இல்லையா? ஃபீஸ் வேவர் இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனேபிள், டிசேபிள் ஆகும். ஓகே. அதனால இத நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்தது நீங்க ஆல்ரெடி எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எதுல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத குடுங்க. இல்லன்னா அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பெசிமென் குடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு குடுத்துருக்காங்க.
ஸோ 50லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ அது வந்து இந்த மாரி கிளியரா ஒரிஜினலா தான் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. அந்த ஜெராக்ஸ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றீங்கன்னா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலரு, பாதி தெரியாம இருக்கிறது, ரொம்ப சின்னதா இருக்கிறது, தலைகீழா அப்லோட் பண்றது, ரொம்ப டார்க்கா இருக்கிறது, ரொம்ப பிரைட்டா இருக்கிறது, பிளர்ரா இருக்கிறது, இந்த மாரி ஜெராக்ஸ் காப்பிய நீங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறது, இந்த மாரி பாதி தான் தெரிகிறது. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ கிளியரா இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதில உங்களோட நீங்க மேல ஆதார் கார்டு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த ஆதார் கார்ட அப்லோட் பண்ணுங்க. வேற ஐடி கார்டு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த ஐடிய வந்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி இப்போ நீங்க டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து இங்க பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லன்னா 10த் மார்க் ஷீட்டோ தான் குடுத்துருப்பீங்க. அது என்ன குடுத்தீங்களோ அத வந்து இங்க அப்லோட் பண்ணணும். ஓகே. அதையுமே வந்து சேம் சைஸ் தான். 50லேருந்து 150 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் நீங்க இதில செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கேட்டகரி சர்டிஃபிகேட் என்னங்கிறத குடுத்ததுக்கப்புறம், அதாவது என்ன கேட்டகரிங்கிறத குடுத்ததுக்கப்புறம், சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில நீங்க வந்து இஷ்யூ பண்ண டேட் வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் வேலிட். ஓகே. நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னா வேலிடிட்டி டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ வேலிடிட்டி எண்ட் ஆகுற டேட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. இதில வந்து நீங்க மந்த்த சூஸ் பண்ணிட்டு, எந்த எந்த டேட் வரைக்கும் அதில குடுத்துருக்காங்களோ, அந்த டேட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப அடுத்ததா நீங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அத வந்து சூஸ் பண்ணணும். இதில ஏதாச்சும் ஒண்ணுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே. இப்போ டிபிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அத செலக்ட் பண்ணிட்டு, சேவ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீங்க எந்த பேட்ச்க்கு எலிஜிபிள் அப்டிங்கிறது வந்து வரும். ஓகே. ஸோ அதில 10த் டீட்டெயில் மட்டும் தான் கேட்கும். அதுவே நீங்க வந்து ஜிடிக்கு குடுத்தீங்க அப்டின்னா, ஜிடிக்கு குடுத்துட்டு சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில எந்த பேட்ச்க்கு எலிஜிபிள் அப்டிங்கிறது வரும். 2 பேட்ச்க்குமே நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இதில வந்து உங்களுக்கு 10த் குவாலிஃபிகேஷனும் கேட்கும், 12த் குவாலிஃபிகேஷனும் கேட்கும். 2மே நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப அதுவே நீங்க யாந்த்ரிக் குடுத்தீங்க அப்டின்னா, இப்ப யாந்த்ரிக் குடுத்துட்டு, யாந்த்ரிக்ல எந்த ஸ்ட்ரீம் அப்டிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். அத சூஸ் பண்ணிட்டு சேவ் குடுங்க. இது ஒண்ணுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்டிங்கிறத நான் ஆல்ரெடி ஏ டூ இசட் இன்ஃபர்மேஷன் வீடியோல சொல்லியிருக்கேன். அத பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ யாந்த்ரிக் குடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10த் முடிச்சு டைரக்ட்டா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 12த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஸோ டிப்ளமோ இல்லன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே. இப்போ 10த் டீட்டெயில் நீங்க கண்டிப்பா குடுத்தாகணும். 12த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் குடுங்க. அதாவது இந்த யாந்த்ரிக் போஸ்ட்டுக்கு சொல்றேன். ஓகே. நான் 12த் முடிக்காம டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க, இந்த இடத்துல டூ யூ பாஸ் இன் கிளாஸ் 12த் அப்படிங்கிறதுல நோ குடுத்துறலாம். நோ குடுத்துட்டு டிப்ளமோ வந்து டைரக்ட்டா வந்துரும். அடுத்த டிப்ளமோவோட இத வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 3 இதுக்கும் 3 விதமா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெறைய பேர் வந்து இதில அப்ளை பண்ண போறது வந்து ஜிடிக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நானுமே வந்து ஜிடிக்கு இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ மட்டும் குடுக்குறேன். ஜிடி அப்படிங்கிறத குடுத்துட்டு, சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிறத குடுத்துட்டு, மறுபடியும் ஓகே குடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 10த் டீட்டெயில் குடுக்கணும். அடுத்து தான் வந்து 12த் டீட்டெயில் குடுக்கணும். இப்போ 10த் டீட்டெயில்ல வந்து நீங்க 10த் பாஸ் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. எஸ் குடுங்க. என்ன போர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. 10த்தோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பரும் இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பரும் இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் மேல இருக்கும். மேல ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அந்த நம்பர வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ 10த்ல பெர்சன்டேஜ் தான். பெர்சன்டேஜ் அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத குடுங்க. ஓகே. அடுத்ததா அடிஷனல் மார்க் ஷீட். நீங்க வந்து ஃபெயில் ஆயி அடுத்து 2வது அட்டெம்ப்ட்ல 3வது அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருந்தீங்கன்னா தான் அடிஷனல் மார்க் ஷீட் இருக்கும். அப்படி இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. அப்படி இருந்தா எலிஜிபிள் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான். ஓகே. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. அடுத்து எத்தன சப்ஜெக்ட் உங்களுக்கு 10த்ல இருந்துச்சு அப்படிங்கிறத குடுங்க. 5 சப்ஜெக்ட்னா 5 அப்படிங்கிறத குடுங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் சப்ஜெக்ட் குடுங்க. சப்ஜெக்ட்டோட நேம் வந்து இங்க என்டர் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத குடுங்க. அதுல மேக்ஸிமம் மார்க் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க தமிழ் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. தமிழ் குடுக்குறீங்க. தமிழ்ல வந்து நீங்க வந்து ஒரு 85 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 100 மார்க்குக்கு. ஸோ இந்த மாதிரி குடுக்கணும். 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளோ எடுத்தீங்க? ஸோ அந்த மாரி ஆட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாரி 5 சப்ஜெக்ட்டோட நேம், அடுத்ததா வந்து அதில நீங்க எடுத்த மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து குடுத்துட்டு, இத நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு இதே மாதிரி இதே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க 12த் ஸ்டாண்டர்டுக்கும் குடுக்கணும். 12த்ல வந்து எத்தன சப்ஜெக்ட், அத்தன சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க வந்து அடுத்தடுத்து ஆட் சப்ஜெக்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. இதுவே நீங்க வந்து டிப்ளமோ குடுக்குறீங்க, இல்லன்னா இன்ஜினியரிங் குடுக்குறீங்க அப்படின்னா, அதில வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்கலாம், சிஜிபிஏ கூட இருக்கலாம், கிரேடு கூட இருக்கலாம். அது என்ன அப்படிங்க சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ சிஜிபிஏ குடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் சிஜிபிஏ என்ன, உங்களுக்கு கிடைச்ச சிஜிபிஏ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இதில நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எந்த
எந்த ஸ்டாண்டர்ட சூஸ் பண்றீங்களோ, அதுக்கான போர்டு மத்த எல்லா டீட்டெயிலும் அதுக்கு ஏத்தத வந்து நீங்க வந்து இதில என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் குடுத்துருங்க. 2க்குமே வந்து என்டர் பண்றீங்கன்னா, சேவ் குடுங்க. 3க்கும் என்டர் பண்றீங்கன்னா, 3க்குமே தனித்தனியா சேவ் குடுங்க. ஸோ இதில ஸ்டேட் போர்டு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க தேடி பார்க்குறப்ப இப்படி இருக்கும். ஓகே. ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. தேடிட்டு இல்லன்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களோட ஹவுஸ் நம்பர், அடுத்ததா வந்து ஸ்ட்ரீட்டோட நேமு, லேண்ட்மார்க்கு, ஃபோன் நம்பர் வித் ஏரியா கோட் இது வந்து தேவையில்ல. குடுக்கன்னா குடுக்கலாம், இல்லனா விட்டுறலாம். ஓகே. ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, சப் டிஸ்ட்ரிக்ட் என்ன, சப் டிஸ்ட்ரிக்ட்டுமே நீங்க குடுக்கன்னா குடுக்கலாம், இல்லனா விட்டுறலாம். பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா குடுக்கணும். எதுலலாம் ஸ்டார் குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். இப்போ பெர்மனன்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா, நீங்க இந்த பாக்ஸ செலக்ட் பண்ணாலே மேல என்டர் பண்ணது கீழ வந்துரும். இல்ல இப்போ இருக்க அட்ரஸ் வேற அப்படின்னா, நீங்க இந்த இடத்துலயுமே வந்து மறுபடியும் என்டர் பண்ணணும். ஓகே. அடுத்ததா நீங்க டொமிசைல் ஸ்டேட். ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான் குடுக்கணும். ஓகே. அடுத்ததா டொமிசைல் டிஸ்ட்ரிக்ட் வந்து குடுக்கணும். ஓகே. நீங்க சவுத் ஜோன்ல வருவீங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அடுத்ததா டொமிசைல் சர்டிஃபிகேட் நம்பர். அதாவது நம்ம ஊரோட டொமிசைல் சர்டிஃபிகேட்ன்னு போய் கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகே. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தா தான் அதுக்கு நீங்க அப்ளையே பண்ண முடியும். ஓகே. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் இதில எலிஜிபிள். இதில வந்து ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வாங்குனாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேட்டிவிட்டி கண்டிப்பா வச்சிருக்கணும். ஓகே. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் குடுங்க. அது எப்போ இஷ்யூ பண்ணாங்கங்கிற அந்த டேட்ட குடுங்க. அடுத்ததா அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோடும் பண்ணணும். அதுவுமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல 50லேருந்து 150 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா நீங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. ஸோ அடுத்ததா உங்க மேல ஏதாச்சும் கோர்ட் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குதா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஏதாச்சும் இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. அடுத்ததா உங்களுக்கு எதுவும் தண்டனை குடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ குடுத்துருங்க. ஓகே. இது எல்லாத்துக்குமே நோ குடுத்துருங்க. அடுத்ததா நீங்க ஏதாச்சும் எக்ஸாம்ல இருந்து டிபார் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற மாரியும் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நோ குடுத்துருங்க. நோ குடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜ் தான் முக்கியமானது. ஓகே. இதில வந்து நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவோட நேம் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ண போற ஃபோட்டோவோட நேம் வந்து இந்த மாரி இருக்கணும். பி வந்து கேப்ஸ்ல, பாஸ்போர்ட் அடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃப்ல இந்த பி வந்து கேப்ஸ்ல. இதே மாதிரி நீங்க நேம் குடுத்தா தான், உங்களோட ஃபோட்டோவோட நேம் வந்து இப்படி குடுத்திருந்தா தான், அந்த ஃபைல் நேம் வந்து இப்படி வச்சிருந்தா தான் அது அப்லோட் ஆகும். சிக்னேச்சருக்கு வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர்னு நேம் வச்சிருந்தா தான் அப்லோட் ஆகும். அது போக எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருக்குதுன்னா அப்லோட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஓகே. அடுத்ததா நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸ்பெசிமென் இதில குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால நீங்க ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்ல உங்களோட நேம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நேம்னு கேப்ஸ்ல எழுதிட்டு, அதில உங்களோட நேம நீங்க கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கணும். ஓகே. அடுத்து டேட் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு எழுதிட்டு, அது வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். டேட்டு, மந்த்து, இயர். ஓகே. இது டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நெறைய பேர் டேட் ஆஃப் பர்த்த போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட் ஆஃப் ஃபோட்டோ. ஓகே. நீங்க என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டு. ஸோ அந்த ஃபோட்டோ அந்த டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா எடுத்த டேட்டா இருக்கணும். ஓகே. நீங்க என்னைக்கு அப்லோட் பண்றீங்களோ, அந்த டேட்டே போட்டு நீங்க வந்து பண்ணிருங்க. ஓகே. ஸோ இது எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து ஒரு சில ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா கலர் இருக்கக்கூடாது. ஃபேஸ் மட்டும் தெரியிற மாரி இருக்கக்கூடாது. தொப்பி போட்டுருக்கக்கூடாது. தலைகீழ இருக்கக்கூடாது. பிளர்ரா இருக்கக்கூடாது. ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடாது. பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. வேற பேக்கிரவுண்ட் வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது. வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மாலா இருக்கக்கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க இதில ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆனா, நீங்க அப்லோட் பண்ற ஃபோட்டோல வந்து ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஸ்பெக்ஸு, கூலர்ஸ் எல்லாம் போட்டிருக்கக்கூடாது. ஓகே. ஸ்லேட் இல்லாமலும் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து 10 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ள சைஸ் இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்க சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இந்த மாரி ஃபோட்டோ நீங்க கரெக்ட்டா ரெடி பண்ணிட்டு, அதோட ஃபைல் நேம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. சிக்னேச்சர் வந்து நீங்க நார்மலா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் இங்குட்டோ, இல்லன்னா ப்ளூ இங்குட்டோ சைன் போட்டு, அத ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில ஃபோட்டோ, சிக்னேச்சர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 100 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகே. ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் 100 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்ததா லைவ் இமேஜ் வந்து நீங்க கேப்சர் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்க கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படிங்கிறத குடுங்க. ஓகே. குடுத்துட்டு இந்த இடத்துல அலோவ் குடுங்க. அலோவ் குடுத்தீங்கன்னா கேமரா வந்து ஓகே. கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர்ல இருக்கும். இந்த ரெட் கலர் சர்க்கிள்குள்ள உங்களோட ஃபேஸ் வர மாதிரி வச்சுட்டு, வச்ச உடனே வந்து அது கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகும். கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆன உடனே உங்களோட கண்ண 3 வாட்டி நீங்க வந்து பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து
இமேஜ் வந்து கேப்சர் ஆயிரும். ஓகே. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த கேப்சர் ஆன இமேஜ் வந்து இங்க வந்துரும். அடுத்ததா நீங்க சேவ் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில உங்களுடைய எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ தமிழ்நாடுங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். அடுத்து இதில வந்து நீங்க எந்த சிட்டில எக்ஸாம் எழுதணுமோ அந்த மாதிரி 5 சிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. நீங்க 5மே வந்து தமிழ்நாட்டிலே குடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில வந்து மொத்தமா 5 இருக்குது. ஸோ நீங்க இதில ஒண்ணு ஒண்ணு குடுத்துட்டு ஸ்டேட்டு அடுத்து சிட்டிய குடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். எல்லா டீட்டெயிலும் கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சிட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல உங்களோட ஊர் பேர் என்னவோ அத வந்து குடுத்துட்டு, இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிருங்க. இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, பிரிண்ட் பிரிவ்யூ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. கீழ வந்தீங்க அப்படின்னா, ஹேவ் யூ சீன் த பிரிண்ட் பிரிவ்யூ ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில நீங்க எஸ் குடுத்துருங்க. ஓகே. அடுத்ததா ஏதாச்சும் எடிட் பண்ண வேண்டியிருந்தா, இதில எஸ் குடுத்துட்டு எடிட் பண்ணுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. நீங்க எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. ஃபைனல் சப்மிட் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? அப்படி மாரி கேட்டிருக்கு. இதில எஸ் குடுத்துருங்க. ஓகே. இந்த 2ம் எஸ் குடுக்கணும். இந்த 2ம் நீங்க பண்ணியிருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. ஓகே. ஸோ குடுத்துட்டு சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துலருந்து 2 பாக்ஸ சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இந்த 4 பாக்ஸையும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு கன்ஃபர்ம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்னா பே பண்ண வேண்டாம். மத்த கேண்டிடேட்னா வந்து பே பண்ற மாரி இருக்கும். ப்ரொசீட் பேமெண்ட் குடுத்துட்டு நீங்க டெபிட் கார்டு மூலமாவோ, கிரெடிட் கார்டு மூலமாவோ, இல்லன்னா நெட் பேங்கிங் மூலமாவோ பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே. ஸோ அடுத்து நீங்க இதிலேயே லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனையுமே பிரிண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போறப்ப தேவைப்படும். மறக்காம பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதில வந்து இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தான ப்ராசஸ் தான். நார்மலா மத்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றத விட இதில நெறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே. அப்படினால இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ் தான். கொஞ்சம் பொறுமையா எந்த மிஸ்டேக்கும் பண்ணிறாம அப்ளை பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.